ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்திருக்குதுங்கிறத பற்றி பார்க்கலாமா? ரோஹிணி வந்துட்டு ஸ்ருதியோட ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்காக மேக்கப் பண்ண போயிருந்தாங்க. மேக்கப் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வர்றப்ப விஜயா வந்து ரோஹிணிகிட்ட கேட்குறாங்க, வேலைக்கு போன காசு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு 25,000 ரூபா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ரோஹிணி சொல்கிறாங்க, கையில் எல்லாம் காசு கொடுக்க மாட்டாங்க தான், இப்போ எல்லாம் அக்கௌண்ட்டில் தான் போட்டு விடுவாங்கன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி, அக்கௌண்ட்டில் போட்டால் போகுது, இப்போ எனக்கு உன்னோட ஏடிஎம் கார்டை கொடுன்னு சொல்லி கேட்டுட்ருக்குறாங்க. ஏடிஎம் கார்டு ரோஹிணி கொடுத்தோன்னையும், ஏடிஎம் கார்டு மட்டும் கொடுத்தா பாஸ்வேர்டு யார் சொல்லுவா, பின் நம்பர் யார் சொல்லுவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்குறாங்க விஜயா. உங்கள் பையனோட டேட் ஆஃப் பர்த் தான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ரோஹிணி. இது அடுத்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா முத்துவும் மீனாவும் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. முத்து சொல்கிறாங்க, எங்கள் அம்மா என்ன வசூல் ராணியாகவே ஆயிட்டாங்க அப்படின்னு மீனாக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஹிணிக்கு வந்து இந்த விஜயா செய்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கலை. மனோஜ் வந்ததும் இதை பற்றி சொல்கிறாங்க மனோஜுக்கிட்ட ரோஹிணி. ஆனால் வழக்கம் போல் மனோஜ் வந்து விஜயாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. ரோஹிணிக்கு இதை ஏற்றுக்கவே முடியல, கடுப்பாகிறாங்க. இந்த சம்பவத்தை எல்லாம் ஒரு பக்கமாக முத்துவும் மீனாவும் கவனிச்சிட்ருக்காங்க. கண்டிப்பாக அண்ணாமலையிடம் சொல்லி இதுக்கு ஒரு முடிவு கட்டுவாங்கன்னு நினைக்கிறோம். இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது.